அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய திங்கட்கிழமை காலை வணக்கம். இன்றைக்கி காலையில் டிஃபன் ஆப்பம் தேங்காய்பால். திங்கட்கிழமை நம்ம ஃபாஸ்டிங்னால ஹஸ்பண்ட் வரைக்கும் ஆப்பம் தேங்காய்பால் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கடகடன்னு சமையல்லாம் செஞ்சு முடித்து சாமியும் கும்பிட்டு முடிச்சிட்டோம். மணி 10:30க்கெல்லாம். இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து சேமியா பாயாசம், சாப்பாடு, அப்புறம் பருப்பு தக்காளி போட்டு கடைய சொன்னாங்க. சாம்பார் வேணான்ட்டாங்க. சரின்னு பருப்பு தக்காளி போட்டு கடைஞ்சிட்டு மாங்காய் பச்சடி, பீன்ஸ் கேரட் பொரியல். இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். ஹஸ்பண்டுக்கு டியூட்டி இருந்தனால அவங்களுக்கு வரைக்கும் கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் இருந்துதான் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு டப்பாவில் ஊற்றி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அவங்கள வழி அனுப்பிச்சிட்டு வந்து கொஞ்சம் நேரம் நானும் படுத்து தூங்கி எழுந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு உக்காந்தேன். ஆனால் தூக்கம் வரல. சரின்னு கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் நானும் சாப்பிட உக்காந்துட்டேன். நான் ஃபாஸ்டிங்கிறனால சரின்னு ஒரு மணிக்கெலாம் சாப்பிட உக்காந்துட்டேன். வேலைக்கு போனால் தான் அந்த டைமிங்லாம் ஃபாலோ பண்ணுறது. வீட்டிலலாம் அந்த டைமிங் கிடையாது. அப்புறம் ஹவுஸ்னர் வீட்டிலேருந்து கேசரி வடை, மேல் வீட்டாக்கா வந்து பாயாசம், மெதுவடை, சொய்யம் கொடுத்தாங்க. இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். சாப்பிட்ற ஒரு குட்டி தூக்கம் போகலான்னு பார்த்தா ஆனால் பெரிய தூக்கமாகிடுச்சு. 2.5 மணி நேரம் தூங்கிட்டேன். தூங்கி எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டு கொஞ்சம் தர்பூசணி வந்து சாப்பிட்டு முடிச்சேன்னா அப்புறம் ஒரு 7:30 மணிக்கு என்கிட்ட டியூஷன் படித்த பிள்ளைங்களாம் வந்திருந்தாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி ரிலாக்ஸ் ஆகிட்டேன். இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாயகி. பை.